வந்திருக்கக்கூடிய அந்த ஃபியூவல் என்ன E20 அப்படின்னா என்ன, புது நாம்ஸ் வந்து என்ன, இப்போ பழைய வண்டி ஆல்ரெடி நீங்கள் வாங்கின வண்டியெல்லாம் யூஸ் பண்ணலாமா வேணாமா, இதை பற்றி கிளியராக வந்து சொன்னால் எல்லாருக்குமே வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திடுறேங்க. BS7 அப்படிங்கிற ஒரு நாம்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து வரல. ஆரம்பத்தில் BS3 இருந்துச்சு, BS4 வந்துச்சு, BS5 வந்து நம்ம போல, BS4லேருந்து டேரெக்டாக BS6க்கு வந்து நம்ம வந்து மாறிட்டோம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து வச்சிருக்க வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2019 பிறகு வந்த எல்லா வண்டியுமே வந்து BS6 தான். அப்போ அந்த BS6ல் புது நாம்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி BS6ல் phase 1 அப்படிங்கிற ஒரு நாம்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து phase 2 அப்படிங்கிற புது நாம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ phase 1க்கும் phase 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த ஏப்ரலுக்கு பிறகு வந்து இனிமே வரப்போகிற வாகனங்கள், அதாவது இனிமே அப்படின்னா ஷோரூமில் ஸ்டாக் இருந்துச்சு, phase 1 வந்து ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ப்ரொடக்ஷன் இனிமேல் phase 1 ப்ரொடக்ஷனே பண்ண மாட்டாங்க, இனிமேல் ப்ரொடக்ஷன் பண்ணுற எல்லாமே phase 2 தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இப்போ phase 1 என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காற்று மாசுபடுறது வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்பெனிஸ் கிட்ட வண்டி உருவாக்குறாங்களா, அந்த கம்பெனிஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, புது வண்டியில் புதுசாக ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா அந்த வண்டியிலேருந்து வெளில புகை வருது பார்த்தீங்களா, அதில் எமிஷன்லாம் இந்த அளவில் தான் வந்து இருக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து போட்டாங்க. அதுதான் வந்து phase 1. அப்போ அது வந்து புது வண்டியில் அந்த வண்டியை தான் நம்ம வாங்கி வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். phase 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு புது வண்டி நம்ம வந்து வாங்குகிறோம். அந்த வண்டியை நான் வாங்கி சரியாக வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. வண்டி வந்து அதாவது வந்து ஒழுங்காக சர்வீஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா இன்ஜினுக்குள்ளே ஃபால்ட் வந்து வரும். இன்ஜினுக்குள்ளே ஃபால்ட்டுன்னா என்ன, உள்ளே போகிற ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து சரியாக எரியாது, பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் வெளில வரும். ஃபுல்லாக எரிஞ்சு வந்தால் தான் எமிஷன் கம்மியாக இருக்கும், பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் வெளில வந்துச்சு அப்படின்னா எமிஷன் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி எமிஷன் அதிகமாக என் வண்டியில் வருது அப்படின்னா எனக்கு வந்து அலர்ட் காட்டும், உங்கள் வண்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு இண்டிகேஷன் வந்து காட்டும். அப்போ அந்த மாதிரி அலர்ட் காட்டுறது தான் BS2 அப்டேட்டு. அந்த BS6ல் phase 2 அப்டேட். இப்போ phase 1ல் என்ன அப்படின்னா, உங்கள் வண்டியில் நீங்கள் சர்வீஸ் பண்ணலைனாலும் எமிஷன் அதிகமாக வருதா கம்மியாக வருதான்னு நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியாது. பட் phase 2ல் என்ன அப்படின்னா, எமிஷன் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதிகமாக வருது அப்படின்னா நமக்கு வந்து அலர்ட் வந்து காட்டும், அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம் பார்க்குறப்ப இதுதான். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும், எந்த வண்டியை வாங்குறது அப்படின்னு. ஏன்னா இப்போதைக்கு வந்து பழைய ஸ்டாக்குமே வந்து இருக்கும். ஒரு வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா பழைய ஸ்டாக்கு அந்த phase 1 வந்து இருக்கும், புது ஸ்டாக்கு phase 2 வந்து இருக்கும். phase 1 வாங்கலாமா phase 2 வாங்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் வந்து வரும். என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து phase 2 தான் வாங்கணும்னு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு கேள்வி என்னை வந்து கேட்கலாம், ரெண்டுலேயுமே பெருசாக வித்தியாசம் இல்லை, phase 1ல் எமிஷன் எவ்வளோன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியாது, நான் phase 1 வாங்கிக்கிறேன், என் வண்டியை ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறேன், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, phase 1 நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ அந்த phase 2ல் இந்த எமிஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறத தாண்டி இன்னொரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, E20 ஃபியூவலை அது வந்து சப்போர்ட் பண்ணும். சரி, ஓகே. இப்போ அடுத்ததுக்கு வரும், E20 ஃபியூவல்னா என்ன. இப்போ நம்ம ஊரில் நம்ம வந்து வண்டி ஓட்டுறாங்க, வீட்டுக்கு வீடு 2-3 வண்டி வாங்க ஆரம்பிச்சிட்டோம், வச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வண்டிங்கிறது ஒரு அத்தியாவசிய பொருள் மாதிரி ஆயிடுச்சுல்ல. இப்போ பெட்ரோல் டீசல் எங்கேருந்து வருது, நம்ம நாட்டில் தயாரிக்கிறோமா, கிடையாது. 85% பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கச்சா எண்ணெயை வந்து கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி இங்கே அதை சுத்தப்படுத்தி அதுலேருந்து பெட்ரோல் டீசலை நம்ம வந்து வித்துட்டு இருக்கோம். ஒரு சில சின்ன சின்ன கண்ட்ரீஸ்க்கு இங்கேருந்து ஏற்றுமதி வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்படி தான் நடக்குது. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பிரச்சனை ஒன்று வருது, என்ன அப்படின்னா விலை அதிகமாயிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், பல மாசமாக 100 ரூபாயை விட்டு கீழே இறங்கவே இல்லை பெட்ரோலோட விலை. 103, 104 அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கு. அப்போ இந்த அளவுக்கு அதிகமாக பெட்ரோல் விலை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி ஒரு மிடில் கிளாஸால வந்து எப்படி சமாளிக்க முடியும். அப்போ பெட்ரோல் விலையை கம்மி பண்ணணும் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும். காற்றும் அதிகமாக வந்து மாசுபடுது, பெட்ரோல் டீசல்னால வந்து வாகன புகையினால தான் பெரும்பாலும் காற்று அதிகமாக மாசுபடுது. அப்போ அதையும் தடுக்கணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ஃபியூவலுக்கு போகணும். பெட்ரோல் டீசல் எல்லா காலமும் கிடைக்காது, இன்னும் ஒரு பல 100 வருஷங்களுக்கு பிறகு இல்லாமல் கூட போகலாம். அப்போ மாற்று எரிபொருளுக்கு நம்ம போகிறப்ப ஒரு சைடு எலக்ட்ரிக் பக்கம் புஷ் பண்ணுறாங்க கவர்மெண்ட், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் இந்த எத்தனால் ஃபியூவலை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த எத்தனால் ஃபியூவலில் நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், எலக்ட்ரிக்கை விட அந்த E20 ஃபியூவலில் ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த எத்தனால் அப்படிங்கிறது எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கரும்பு, மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு இதுலேருந்து தான் வந்து எத்தனால் வந்து எடுக்கிறாங்க. அப்போ எத்தனால் அதுலேருந்து எடுக்கிறப்ப அது வந்து விவசாயிகளுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ இருக்க பெட்ரோல் வந்து 100% பெட்ரோல், இதில் எத்தனால் கலப்படமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனால் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் 2014 கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2014 ஸ்டார்டிங்கில் ஒரு 1.5% வந்து எத்தனால் மிக்ஸ் பண்ணாங்க பெட்ரோலோட. இப்போ வந்து 10% வரைக்கும் வந்துருச்சு. இப்போ அந்த 10% 20% வந்து மாற்றுறாங்க. அப்போ 20% எத்தனாலும் 80% வந்து பெட்ரோலும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்மகிட்ட விற்க போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி விற்றா நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, எத்தனால் நம்ம ஊர்லேயே தயாரிச்சுக்கலாம். வெளிநாடு இப்போ இந்த 20ங்கிறது இப்போதைக்கு 20, அது ஃபியூச்சரில் வந்து 30, 40, 50 அப்படியே அந்த ரேஷியோ அதிகமாகிட்டே போகும். அப்போ நம்ம ஊரில் எத்தனால் வந்து நம்ம வந்து தயாரிச்சுக்கலாம், பெட்ரோல் விலையை கம்மியாக கொடுக்கலாம், விவசாயிகளும் வந்து டெவலப் ஆவாங்க. நல்ல விஷயம் தானே, ரைட், ஓகே. இப்போ இப்போதைக்கு இப்போ நீங்கள் ஒரு வண்டி வச்சிருக்கீங்க,
ஃபேஸ் 1 வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து எத்தனால் ஃபியூலை போட முடியுமா, அந்த E20 ஃபியூலை போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது. நீங்கள் யூஸ் பண்ணால் வண்டிலாம் ரன் ஆகும். ஆனால் போக போக என்ன ஆகுனா இன்ஜினில் உள்ள பிரச்சனை நிறையா வந்து கரோஷன் ஆகி இன்ஜின் வந்து சீஸ் ஆகிடும். ஸோ இப்போ இருக்க வண்டியில் அதை யூஸ் பண்ண முடியாது. பட் புதுசாக அந்த BS6ல் ஃபேஸ் 2ல் வருது பார்த்தீங்கன்னா OBD2, அந்த வண்டி எல்லாமே அந்த இன்ஜின் வந்து E20 ஃபியூலை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஃபியூவல். இப்போ இந்த ஒரு ஃபேஸ் 2 வண்டி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் 100% பெட்ரோலையும் போட்டு நீங்கள் வந்து ஓட்டலாம். இல்லை 100% 80% பெட்ரோலும் 20% எத்தனாலும் போட்டு நீங்கள் ஓட்டலாம். இன்ஜினுக்கு எந்த பாதிப்பும் வராது. இதுதான் புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டு. சரி, எல்லாமே ஓகே. இப்போ அந்த எத்தனால் ஃபியூவல் வந்துருச்சா, எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தோட எண்டோ இல்லை அடுத்த வருஷத்துலையோ அந்த ஃபியூவல் எல்லா பெட்ரோல் பங்க்லையும் கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க, மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அந்த மாதிரி வந்துடும். அப்போ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அப்போ ஒருவேளை நான் வந்து பழைய வண்டி வச்சிருக்கேன் அப்படின்னா பெரும்பாலான பெட்ரோல் பங்க்ல E20 ஃபியூவல் தான் கொடுக்குறாங்கன்னா நாங்களாம் போய் பெட்ரோல் போட முடியாது என்னால். அப்போ நான் வண்டியை தான் வந்து மாற்றணும். பட் அதுவே நீங்கள் புதுசாக வண்டி வாங்குறீங்க, அது E20 ஃபியூவலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு வருஷம் இல்லை ஒரு 1.5 வருஷம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நார்மல் பெட்ரோல் போட்டுக்கலாம். 1.5 வருஷத்துக்கு இல்லை அடுத்த வருஷத்துலேருந்து என்ன பண்ணலாம், E20 ஃபியூவல் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்போ இன்ஜினுக்கும் பாதிப்பு வராது, உங்களுக்கு பெட்ரோல் காஸ்ட்டும் வந்து கம்மியாக வரும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து OBD1 விட OBD2 வெஹிக்கிளை வந்து வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த E20 ஃபியூவல் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொன்னோன்னே கேட்டான் பாருங்க ஒரு டவுட்டு. என்கிட்ட என்ன கேட்குறான், அப்போ மச்சான் நான் வந்து ஒரு 20% எத்தனால் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் 180% வந்து பெட்ரோல் தனியாக வந்து போட்டுக்கணும், இதானே மச்சான் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஸோ இது கிடையாதுங்க. E20 ஃபியூவல் அப்படிங்கிறது ஒரு சேம் பவர் பெட்ரோலுங்கிற மாதிரி. இப்போ வந்து ஒரு ரிலையன்ஸ் இருக்காங்க, இந்தியன் ஆயில் இருக்காங்க, பாரத் பெட்ரோலியம் இருக்காங்க அப்படின்னா அவங்களே நம்ம எதுவும் பண்ண வேணாங்க, அவங்களே 80% பெட்ரோலும் 20% எத்தனால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அவங்களே ரெடியாக நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு ஆரம்ப ஸ்டேஜில் இது. அதனால இப்போ நம்ம வந்து பெட்ரோல் பம்பில் போகிறோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா E20 ஃபியூவல் பவர் பெட்ரோல் எப்படி இருக்கும் அதே மாதிரி E20 ஃபியூவல் தனியாக இருக்கும். அதில் போய் நம்ம வந்து பெட்ரோல் வந்து போட்டுக்க வேண்டியதான். இது ஆரம்ப ஸ்டேஜ். இது ஒரு 5-6 வருஷம் அப்படியே போக போக என்னன்னா அந்த E20 ஃபியூவலுங்கிறத ஸ்டாண்டர்ட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு வந்து எடுத்தோன்னு அப்படி பண்ண முடியாது. எடுத்தோன்னு அப்படி பண்ணிட்டா இப்போ என்னோட வண்டியில் வந்து BS6 ஃபேஸ் 1 வண்டி, அப்போ என் வண்டியில் போய் நான் எத்தனால் ஃபியூவல் போட்டால் இன்ஜின் காலியாயிரும். அப்போ எடுத்தோன்னு எல்லாத்தையும் புஷ் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு E20 ஃபியூவல் தனியாக விற்பாங்க. அப்படியே காலங்கள் போக போக ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு E20 ஃபியூவல் மட்டும்தான் கிடைக்குங்கிற ஒரு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஸோ இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ வந்து இந்த E20 ஃபியூவல் வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஃபுல்லாக அந்த E20க்கு நம்ம வந்து மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர்லேயே வந்து சோளம் கரும்பு எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து எத்தனால் வந்து எடுத்துக்கலாம். நமக்கு வந்து பெட்ரோலோட ப்ரைஸும் வந்து குறையுங்க. இப்போ பெரிய பிரச்சனையே அதுதானே, 100 ரூபா விற்கிது பெட்ரோல் விலை அப்படின்னா இதுலேருந்து ஒரு 20% எத்தனால் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு 20-30 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாக வந்து கிடைக்கும். அப்போ இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு டெய்லி வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த E20 ஃபியூவலோட பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த விலை கம்மியாக இருந்துங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஷோரூமில் ரெண்டுமே அவைலபிளாக இருந்துச்சுன்னா OBD2க்கு வந்து போயிருங்க. பழைய ஸ்டாக்கெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, ஒரு 2-3 மாதம் போயிருச்சு அப்படின்னா எல்லா வெஹிக்கிளுமே நமக்கு வந்து OBD2க்கு வந்து மாறிடும். அதுக்கப்புறம் இந்த குழப்பம் வந்து வராது. இப்போதைக்கு இந்த ஒரு 1-2 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குழப்பம் வந்து இருக்கும். ஸோ இந்த E20 ஃபியூவல் பற்றி BS6 ஃபேஸ் 2 நாம்ஸ் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நம்புறேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.